இங்க பாரு, வர வர நீ குழந்தைன்றத மறந்துட்டு இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது குழந்தையா நடந்துக்கோ. என்ன பதில குழந்தை வந்ததுக்கு சொல்லிருக்கீங்க. குழந்தை நடந்துக்கிறது என்ன அவ்ளோ ஈஸியா? என்ன அவ்வளோ ஈஸியாவான்னு கேக்குற? குழந்தைனா குழந்தை தானே. நீ என்ன வேலைக்கு போக போறியா, சம்பாதிக்க போறியா, சமைச்சு கொட்ட போறியா? ஒரு நாள் குழந்தையா இருந்து பாருங்க, அப்ப தெரியும். ஒரு நாள் குழந்தையா இருக்கணும், அவ்வளவுதானே. அதெல்லாம் சாதாரண விஷயம் ஆழியா. அப்போ ஒரு நாள் உங்களால குழந்தையா இருக்க முடியுமா? நான் ஒரு நாள் குழந்தையா இருந்தேனா? நீங்க ஒருவேளை குழந்தையா இருந்துட்டீங்கன்னா இனிமேல் அடம் பிடிக்க மாட்டேன், எந்த சட்டையும் பண்ண மாட்டேன். எஸ். அப்ப கண்டிப்பா ஒரு நாள் நான் குழந்தையா இருக்கேன். அப்போ ஓகே, மார்னிங் மீட் பண்ணலாம். போ போ, குழந்தையா இருக்கணுமாம்ல. எனக்கு என்னமோ சரியா படல. ஆழியா பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. ஏய், என்ன ஸ்மால் சேலஞ்ச், குழந்தையா இருக்கணும் அவ்வளவுதானே. இன்ஃபேக்ட் எல்லாரும் குழந்தையா இருந்தா வளர்ந்துருக்கும் தெரியும்ல. இப்போ கூட நான் கிட்டு தான். கிட்டா? 90s கிட். ஆழியா பத்தி தெரியாம வாய் விட்டு இருக்கீங்கல்ல, நாளைக்கு பாக்குறேன். ஏய், இப்போ எதுக்கு போன் வாங்குன? குழந்தைங்க மொபைல் யூஸ் பண்ண கூடாது தெரியுமா? தெரியும். Your time starts now. ஆரம்பிக்கறாங்களா? ஆழியா, ஊர்பட்ட ஹோம்வொர்க் இருக்கு, ஜாலியா உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். ஹலோ, ஹோம்வொர்க் எழுதலன்னு யார் சொன்னா? எழுத ஆரம்பிச்சு 1 hour ஆச்சு. நான் அங்கே இருந்து பார்த்துட்டே இருக்கேன். கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கேன். என்ன 1 hour ஆச்சுன்ற? ஹலோ, கீழ குழந்தைய பாருங்க. மம்மி. ஐயோ, அடி பாவி. சொல்லினே எழுது, சொல்லினே எழுது. சொல்லினே எழுது. சொல்லினே எழுது. உன் தலைக்கு பொம்மை தான் கேடு. தலை இழுத்து. ஏய் பாத்து பாத்து. அப்பவே சொன்னேன், அவ பேச்சுல என்னமோ இருக்குன்னு. கேட்டியா? இதுல சைன் லாங்குவேஜ் வேற. உன்னை பார்த்தாலே பாவமா இருக்குப்பா. செம்ம டயர்டும். அது ஏன் கேக்குற? ஏன்டா பெட் கட்டணும் ஆகி போச்சு. ஏன் இப்படி சொல்ற? அது நம்ம வீட்டுக்கு யாருனாச்சும் வந்தாங்கன்னா நம்ம குழந்தையோட திறமை என்னன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைய பிடிச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுது. அதான் அனுபவிச்சேன். ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று தான், நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி, அவ வேலையை அவ பார்க்கட்டும், நம்ம வேலையை நாம பார்ப்போம். புரிஞ்சுது. அதான் நம்ம தள்ளுங்க. சொன்னாலும் இந்த குழந்தைங்க. என்னடி என்ன ஃபோன் இது? ஒரு கேம் கூட இல்ல. ஏய், என்ன டிஸ்ப்ளேவை உடைச்சு வச்சிருக்க? பெரியவங்க யூஸ் பண்ணா அப்படிதான் இருக்கும். ஏய், ஒரு நாள் கூட குழந்தை மாதிரி நடந்துக்கவே மாட்டியாடி? என்ன பத்துல குழந்தை வந்ததுக்கு சொல்லிருக்கீங்க. ஒரு நாள் குழந்தை மாதிரி இருந்து பாருங்க, அப்ப தெரியும். ஐயோ!